எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரையிலேருந்து அம்மா பேசுகிறேன். இது அம்மாவுக்கு இன்றைக்கி இப்போ வைக்கிறது 100வது வீடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ரொம்ப அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. இந்த மக்கள் மனசில் நானும் ஒரு சின்ன இடம் பிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த பாட்டு நான் வீடியோ வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. ஆரம்பித்தேன் 2023 அக்டோபர் 1 ஏதோ விளையாட்டுத்தனமாக பேரை போட்டு சிவகுரு ஆலயம் சிவபாட்டியம்மாள்னு போட்டு ஆரம்பித்தேனே தவிர அதுக்கப்புறம் நான் நினச்சி பார்க்கல. சரி ஏதோ ஆரம்பிச்சிருக்கேன்னு மட்டும் அன்றைக்கி ஒரு வாரம் அந்த மைண்டில் தோணுச்சு. என்ன பண்ணலாம், ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பண்ணலான்னு தோணுச்சு. நான் அதை அப்புறம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, நான் யூடியூப் பார்த்துட்டு என்னாச்சு பார்க்க என்ன நம்மளும் ஆரம்பித்தோமே, அதில் என்ன பண்ணலான்னே கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்படி என்ன 2023 அக்டோபர் 1 ஆரம்பித்தது. 2024 ஜூனில் தான் நான் அதை கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறது, என்ன செய்யலாம். கடைசியில் எனக்கு நம்ம பணம் போட்டு காசு செலவழித்து சமையல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதை நம்ம நேரடியாக காட்டுறதுக்கு நம்ம ஒரு ஆளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது எனக்கு ஒரு குழப்பமாகவே இருந்தது. அப்புறம் தான் டக்குன்னு சரி பாடி வைப்போம், பாடுறத ரசிக்கிற மக்கள் நமக்குன்னு சில மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாட்டு பாடி வீடியோ வைக்கிறத நான் ஆரம்பித்தேங்க. இப்போது இன்றைக்கி 100வது வீடியோ வச்சுருக்கிறேன். எத்தனை மாதம், 7 மாதம் ஆகுது. 2024 ஜூன்லேருந்து ஆரம்பித்தது. இப்போது பிப்ரவரி இன்றைக்கி எத்தனை சரியா பிப்ரவரி நடந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் என் பாட்டையும் ரசிக்கிறாங்களேங்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் இதுதான் நான் நினச்சேன். ஏதோ ஒரு எழுத்து இருக்குது போல். அதனால தானே நம்ம படத்துலேயும் 1, 2 படத்தில் நம்மளை அறியாமலே போய் நுழைஞ்சி நம்மளுக்கு தேடி வந்துச்சு. அந்த படத்தையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக்கி நல்லா நடித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் 1, 2 படங்களில் இருந்தால் கூட அந்த வாய்ப்பு கூட இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுவும் இந்த வீடியோ வைக்கிறதும் எனக்கு இதுவும் உலக மக்கள் மனதில் ஏதோ நான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனாங்கிறது டவுட்டு நேரத்துக்கு. அது மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை அதுதான். அப்படி இருக்கும் காலத்தில் நான் இந்த 100 வீடியோ வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அதுவும் மக்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவும் ரொம்ப 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 மனசு திரும்பி உங்களிடம் நான் நன்றியை செலுத்திக்கிறேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அம்மாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க இன்னும் நம்பிக்கை ரொம்ப இருக்குது. நான் இன்னும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது, நான் எழுதி வச்ச பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. டக்குன்னு அன்னன்னைக்கு ஏதோ பாடல் இருந்துச்சுன்னா அந்த பாடி இது பண்ணிடுறேன். நிறைய பாடல்கள் இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி பாடல்கள், சந்திரபாபு சார் பாடல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நான் பாடுவேன், பாடிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. எதுவரை போகுமோ அதுவரை போகலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடல்களை பாடி வைக்கிறேன். மக்களே, நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்து நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ என்ன சொல்கிறது, கெஸ் பண்ணாமல் பேசுகிறதெல்லாம் ஃப்ளோரில் வர்ற வார்த்தைகள் தானே அப்படின்னுட்டு மக்கள் நீங்கள் இன்னமும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். அடுத்து நான் வீடியோ வைக்கிறேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, அதைத்தானே சொல்ல முடியும். உங்கள்கிட்ட கேட்குறது அதை தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று பெல் பட்டன் அமுங்க. இதுதான். சரி, இப்போ நான் இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வணக்கம்.